டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு அவுட் சோர்ஸ்லாம் படிக்க வேணாப்பா, ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் அட்டை டு அட்டை படித்தா போதும், கண்டிப்பாக இந்த இயர் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் உருட்டுனா உருட்டு உலகமாக உருட்டு. கண்டிப்பாக ஸ்கூல் புக் மட்டுமே நீங்கள் அட்டை டு அட்டை படித்தா கூட பத்தாது. நான் இதை ஏன் இப்போ மென்ஷன் பண்ணி வீடியோவை போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட பிகினர்ஸ் நிறைய பேர் ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை புக்ஸ் வாங்கி படிக்கிறீங்க ப்ளஸ் அவுட் சோர்ஸும் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, அப்போ வந்துட்டு ஸ்கூல் புக் படித்தா போதாதான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. இப்போ பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்டே இந்த ஸ்கூல் புக் டாபிக் தான். நான் அடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறத. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நீங்கள் கரண்ட்லி பிகினராக உள்ளே வந்திருக்கீங்க, ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னா 2025 ஸ்கூல் புக் நீங்கள் பார்க்கணும். 2025 ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படிங்கிறவங்க 2024 ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. 2025-24 உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நீங்கள் இல்லாத டாப்பிக்கே பிடிஎஃப் பண்ணி படிச்சுக்கலாம், இல்லை என்னங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போது மெயின் டாபிக் வரலாம் வாங்க. ஸ்கூல் புக் மட்டும் அட்டை டு அட்டை படித்தா பத்தாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் கையில் எடுத்து வச்சு உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண முடியாதவங்க தெரியாதவங்க வீடியோ எடுத்து பாருங்கள். நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்ட கேள்விகள் எவ்வளோ ஜிஎஸ்க்கு, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்ட கேள்விகள் எவ்வளோ அப்படின்னு ஜிஎஸ்க்கு போட்டிருப்பாங்க, தமிழுக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுட் உங்களுக்கு வரவே வராது, ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படிங்கிறது. ஏன்னா வருஷம் அவுட் சோர்ஸ் கொஸ்டின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது, குறைஞ்ச பாட்டில் அவுட் சோர்ஸ் இருக்க கொஸ்டின் நமக்கு அதிகமாகிட்டே போகுது. நம்ம என்ன தான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கிட்டே இந்த புக்கில் இந்த கொஸ்டின் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்கிறது சிலபஸ் டாபிக்ஸில் கவர் ஆகுது, அவ்வளோதான். இந்த சிலபஸ் டாபிக்ஸுங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட அகராதியில் எல்லாமே தான். நம்ம வந்து சில புக்ஸை சொல்கிறோம் ரெஃபர் பண்ணி, அதையும் தாண்டி நிறையா புக்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பேசிக்காக சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தோம்னா கண்டிப்பாக பத்தாது. இப்போ உடனே உங்களுக்கு அவுட் சோர்ஸ் என்னங்க டவுட் வரும். நான் அடி வந்துட்டு தமிழ் அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஜிஎஸ்க்கும் அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்துட்டு நான் இப்போது கரண்ட்லி படிச்சுட்டு இருக்க புக் லிஸ்ட். அதோட இன்னும் நிறையா கூட அவுட் சோர்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன். மகி டிப்ஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புக் டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது படிக்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் ஃபஸ்ட் என்னங்கிறது நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த புக்ஸோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்குங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ டவுட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடியும் போது கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.